திமுகவுக்கு மீண்டும் வாய்ப்பில்லை. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் இதுதான் நடக்கும். பிரசாந்த் கிஷோர் அதிர்ச்சி. இனி வரும் தேர்தல்களில் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பில்லை என ஜன்ஸ்வராஜ் கட்சியின் தலைவரும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்காக பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியவர் பிரசாந்த் கிஷோர். இதேபோல் திமுக மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்காகவும் பணியாற்றியிருக்கிறார். இந்த நிலையில் இம்முறை விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சிக்காக பிரசாந்த் கிஷோர் பணியாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் தமிழக வெற்றி கழக கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்றிருந்தார் பிரசாந்த் கிஷோர். அப்போது திமுகவின் வாரிசு அரசியலை கடுமையாக விமர்சித்த பிரசாந்த் கிஷோர் இந்தியாவிலேயே அதிக ஊழல் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடுதான் என குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக தொண்டர்கள் அயராது உழைத்தால் ஆட்சியமைக்கலாம் எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என கூறியிருக்கிறார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அது பாஜகவுக்கு தான் வெற்றியாக அமையும் எனவும் அதிமுகவுக்கு தோல்வியாக இருக்கும் என கூறியிருக்கிறார். அப்படி அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் பாஜகவுக்கு தான் சாதகமாக அமையும் எனவும் கூறியிருக்கிறார். தமிழக மக்களை பொறுத்தவரையில் கருத்தியல் மற்றும் கொள்கை ரீதியாக பாஜகவுக்கு எதிரானவர்கள். தமிழக கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அவர்கள் மக்களுடைய எதிர்ப்பையும் கோபத்தையும் சுமக்க நேரிடும். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் யார் எங்கு செல்வார்கள், யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக மும்முனை போட்டி நிலவும் என கூறியிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய அரசியல் விமர்சகர்கள் தமிழகத்தில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 5 முனை போட்டி நிலவும் என கூறியிருந்த நிலையில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் மும்முனை போட்டி நிலவும் என தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணி மீண்டும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என தெரிவித்திருக்கிறார். விஜய் முழுநேர அரசியலுக்கு வந்தால், கட்சி உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சியமைக்க சீக்கிரமே வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசியிருந்த பிரசாந்த் கிஷோர் 2026ஆம் ஆண்டில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமாயின் நான் அடுத்த முறை தமிழில் வந்து பேசுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அது மட்டுமின்றி அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருந்ததாக பேசப்பட்டு வந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் அதிமுக தாவேக கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்.